அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஒரு கடற்கரையில் வந்து விளையாண்டுட்டுருக்கான். விளையாடும் போது அவனோட செருப்பு வந்து அந்த தண்ணியில் வந்து அலையில் வந்து அடிச்சிட்டு போயிடுது. அவன் ரொம்ப கோவமாக கடவுளை பார்த்து, இந்த கடல் வந்துட்டு ரொம்ப பெரிய திருடனாக இருப்பான் போல இருக்கு, என்னோடய செருப்பு வந்து எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஸோ இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கடலுக்கு வந்து மீன் பிடிக்க வந்து போகிறாரு. மீன் பிடிக்க போகும்போது அங்கே வந்துட்டு அவருக்கும் அன்றைக்கின்னு பார்த்து நிறைய மீன் வந்துட்டு அவரோட வலையில் வந்து சிக்கிடுச்சு. அவர் வந்து சொல்கிறாரு, இப்போ இந்த கடல் ஒன்றே போதும், நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் வந்து மிகப்பெரிய செல்வந்தனாக ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு பேரண்ட்டாக அவங்க குழந்தைங்கள்லாம் வந்துட்டு அந்த கடலில் வந்து விளையாட போகிறாங்க. ஸோ விளையாடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அந்த தண்ணியில் வந்து முழுகின உடனே அந்த பேரண்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த கடல் வந்துட்டு மிகப்பெரிய கொலையாளி, மக்களை வந்து கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இன்னொரு வயதான ஒரு முதியவர் வந்துட்டு அந்த கடலுக்கு முத்துக்கள் வந்து எடுக்கிறதுக்கு வந்து போகிறாரு. அவர் ஆழ்கடலில் போய் எடுக்க போனால் அவருக்கு வந்து அபரிவிதமாக அந்த முத்து வந்து அவரோட கையில் கிடைக்கிது. ஸோ கிடச்சிட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு வரும்போது சொல்கிறாரு, இந்த கடல் ஒன்றே போதும், என்னோடய வாழ்நாள் முழுவதும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு கடல் மட்டுமே போதும், ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு முத்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த கதையில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தவங்களோட பார்வையும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். என் பார்வையில் தப்பாக தெரியுது, அடுத்தவங்களோட பார்வையில் வந்து நல்லதாக தெரியலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, பார்வைகள் வந்து பலவிதம் இருக்கும். ஸோ உங்களோட பார்வை வந்து கரெக்டான ஒரு விதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கதை எப்படி இருக்குன்றத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.